வணக்கம். இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் நிறைய பேர் கொடுக்குறாங்க இல்லைங்களா? நாம் ஒருத்தங்களுக்கு நல்ல திறனுள்ள நல்ல கருத்துக்களை வாழ்க்கையில் முன்னேற்றங்களை மிதித்து கொண்டு மேலே ஏறி செல்லக்கூடிய ஆற்றலை கொடுப்பதற்காக நிறைய பேர் சொல்லுகிறார்கள், எங்கள் பள்ளிக்கு வாருங்கள், எங்கள் கல்லூரிக்கு வாருங்கள், நாங்கள் கொஞ்சம் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துட்டு போங்க. சரியா சொல்கிறார்கள். இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்து தான் அவன் மோட்டிவேட் ஆக வேண்டுமா? சுத்த பொய் இதெல்லாம். அந்த நிமிஷம் கேட்கிறார்கள், அந்த நிமிஷம் கேட்பார்கள், அடுத்த நிமிஷம் அவன் வழிதான் செல்வார்கள். இது ஒரு 1000 பேருக்கு சொன்னா ஒருத்தனாவது கொஞ்சம் முன்னேற மாட்டானான்ற ஆதங்கத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது வாழ்க்கையில் எத்தனையோ பேர், இந்த விஜிபி பன்னீர்செல்வமா, அந்த கோல்டன் கடற்கரை, இவங்கெல்லாம் அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நான் ஒரு பெரிய ஆர்டிக்கிள் படித்தேன். இந்த விஜிபி, அந்த கடற்கரை, கோல்டன் கடற்கரை, அதோட இல்லாமல் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் கையில் முறுக்கு எடுத்துக்கிட்டு விற்றவங்க, நெய் முறுக்கு. அந்த கோல்டன் பீச்சில் ஒரு சாதாரண ஐஸ் வியாபாரி, இன்னைக்கு அருண் ஐஸ்கிரீம் ஸ்தாபனம் இருக்கிறது, இதெல்லாம் பெயர் சொல்லி கொண்டு இருக்கிறது. வாழ்க்கையில் இன்று முன்னேற்றத்திற்கு சென்றவர்கள் அத்தனை பேரும் யாரோ மோட்டிவேஷனல் செய்து கழுத்தை பிடித்து தள்ளி முன்னுக்கு வந்தவர்கள் இல்லை. இன்றும் பல பெரிய நிறுவனங்களுக்கு அதிபதிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். வாழ்க்கையில் கஷ்டம் என்றால் என்ன, அவர்கள் அந்த நிலைமைக்கு வருவதற்கு வாழ்க்கையில் பாதி வருடங்கள், அதாவது 100 வருடம் என்றால் 50-45 வருடங்களுக்கு மேல் போய் கஷ்டப்பட்டிருப்பாங்க. பாதி வருடங்கள் கடந்து விட்டது, அடுத்த 45க்கு மேல அவர்கள் பட்ட உழைப்பின் அந்த கஷ்டப்பட்டதற்கான பலன், உழைப்பு என்றுமே வீண் போகாது. அதற்குரிய பலன் அடுத்த ஆஃபில், முதல் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, முதல் அந்த வாழ்க்கையின் பாதி கட்டங்கள் வரை துன்பப்பட்டவன், அவதிப்பட்டவன், கஷ்டப்பட்டவன், முன்னேறுவதற்கு திணறியவன், யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று ஏங்கியவன், இவர்கள் எல்லாம் தான் அடுத்த வாழ்க்கையின் 2வது கட்டத்திற்கு போகும்போது முண்டி அடித்து மேலே வந்து 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 அந்த பிரபஞ்சம் இதை பார்த்து கொண்டிருக்கிறது. அதுவும் இறைவனுடைய அருளும் நமக்கு கை கொடுத்தால்தான் அதுவும் ஒன்று. 1000, நீங்கள் 100க்கு 100, 99 நம்முடைய முயற்சி. ஆனால் அந்த ஒன்று இறையருள். அந்த இறையருள் எப்பொழுது நம்மை கையை கரம் பிடிக்கும் என்று சொல்லி பார்க்கும்போது, அயராத உழைப்பு. சரியா? அயராத உழைப்பு. யார் எதையும் பொருட்படுத்தாமல் அதுதான் செய்து கொண்டே இருக்க வேண்டும். கடின உழைப்பு, 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 உழைப்பு. அது நம்ம எங்கோ அழைத்து செல்லும். அடுத்தடுத்த படியை கடக்கிறோம் என்பதே தெரியாது. கொஞ்ச நாள் கழித்து நம்மளுடைய வாழ்க்கையில் தடங்களை பின்னாடி திரும்பி பார்க்கும்போது, நாம இந்த அளவுக்கு வந்தோம்? நம்முடைய தடங்கள், சரியா, 1000 தடங்கல்களை கடந்து நாம் பாதையில் நம்முடைய கால் சுவடுகளை தடம் பதித்து வருகிறோம். தடங்கல்களை மீறி, நம்ம விஜய் ஐயா மாதிரி. சரிங்களா? எத்தனை தடகைகள், எத்தனை துயர்கள், வீட்டில் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். அப்படியே தூக்கி தனியாக வைக்கும் அந்த மனநிலை வந்து விட்டால் எல்லாம் தூசுக்கு சமம். வென்றெடுக்க வேண்டும், எல்லாவற்றையும் வென்றெடுக்க வேண்டும். சரியா? வாழ்க்கையில் தோல்வி என்பது சர்வசாதாரணமாக மிதித்து 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 மேலேற வேண்டும். இவர்களெல்லாம் நாம் இப்பவும் சொல்றோம், மோட்டிவேஷன் என்பது ஒரு சில குப்பை என்று சொல்கிறார்கள். அந்த நிமிஷம் அதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அடப்போடா அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த 100ல் ஒருத்தனோ 2 பேரோ இவ்வளோ கடக்க வேண்டுமா என்று மலைத்தால் அதுவும் தீர்ந்து விட்டது. அப்ப எல்லாரும் சிகரம் தொட்டவர்கள் எல்லாம் துன்பப்படாமல் வந்தவர்களா? எவ்வளவு துன்பம்! இன்னைக்கு ஒரு கிருஷ்ணா ஸ்வீட்ஸு, அருண் ஐஸ்கிரீம், இந்த விஜிபி கடற்கரை, கோல்டன் கடற்கரை, இதெல்லாம் மட்டும் இல்லை, எத்தனையோ கோடீஸ்வரர்கள். சரியா? அவர்களுடைய பாதி வயது வரை அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே திரும்பி பார்த்து நாம் நிறைய கூகுள் ஓப்பன் பண்ணி படித்து பாருங்க. எவ்வளவு துயர்களை பட்டு 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 எழுந்திருந்தால்தான் நம் வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். இந்த பயந்து போய் அப்படியே சொங்கி போய் நம்ம படுத்து கிடப்பவனுக்கு பகலும் இரவாகும், எழுந்து நடப்பவனுக்கு திரும்பும் திசையெல்லாம் கிழக்காகும். விடியற் காலையில் 5 மணி இல்லை, என்னால் சூரியன் வருவதற்கு முன்பு எழுந்திரிங்கள். ஔவையார் அதை தான் சொல்கிறாரு. எவ்வளவு நிறைய ஓசோன் படலத்தையும் ஓட்ட போட வச்சுட்டாங்க. இன்னைக்கு ஏசியை வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு இந்த ஏசியாலையும் கார்பன் மோனாக்சைடு அப்படியே அப்படி கிழிச்சிக்கிட்டு போயிடுது. ஆனால் விடிகாலையில் மார்கழி மாதத்தில் காலையில் கோலம் போட்டவர்கள்,
அந்த சுத்தமான தூய்மையான காற்று. இந்த 3 to 5 6 வரைக்கும் நல்ல பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். மனம் அப்படியே தூய்மை அடையும். காலையில் எழுந்து அமைதியாக, யாரும் வழியில் இல்லாவிட்டாலும் சரி, நடந்து பாருங்கள். என்ன ஒரு சிலுசிலுப்பான உலகம், இயற்கை இவ்வளவு ரம்மியமாகவா இறைவன் நமக்கு ஆற்றல்களை கொடுத்திருக்கிறான்? இவ்வளவு அருமையான உலகத்தையா இறைவன் படைத்திருக்கிறான்? நாம் ரசித்து ரசித்து வாழ வேண்டும். ஆனால் இன்று இதில்தான் ருசித்து ருசித்து வாழ்கிறார்கள். தேவையற்ற உணவு குப்பைகளை உள்ளே போட்டு நம் உடம்பையும் குப்பையாக்கி விரைவில் செல்வதற்கு வழி செய்து கொள்கிறீர்கள். பாரம்பரிய உணவுகளை கடைப்பிடிங்கள், உடல் ஆரோக்கியத்தை கடைப்பிடுங்கள். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலன் ஐந்தும் காலா மணிவிளக்கே. சரிங்களா? உடம்பை நாம் நல்ல ஆரோக்கியமாக பயன்படுத்தினால், உள்ளம் பெருங்கோவிலாக இருந்தால், எண்ணங்கள் சிறப்பாக இருந்தால் உள்ளம் பெருங்கோவிலாகும். யாரோ எவரோ எனக்கென்ன என்று போகக்கூடாது. கர்ண பரம்பரையானாம இல்லை. நம்மிடம் உள்ள 10 பைசாவில் 2 பைசா தானம் செய்தால் ஒன்றும் குறைந்து விட மாட்டோம். இது அந்த காலத்தில். இன்று ஒரு 10 ரூபாய் என்பது 2 ரூபாய்க்கு கூட மதிப்பில்லாத நிலைமையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். தர்மம் செய்யுங்கள், கேட்டு செய்யாதீர்கள், முகம் குறிப்பறிந்து செய்யுங்கள், நல்ல வாழ்க்கையை வளமாக கொண்டு வாருங்கள். மோட்டிவேஷன் பண்ணுங்க. உங்களை யாரும் வேணான்னு சொல்லலை. காது உடையோர் கேட்க கடவர், கையுடையோர் கைத்தட்ட கடவர். காது உடையவன் தனக்கு தேவை என்றால் அவன் தானாகவே யாராவது நமக்கு வழிகாட்ட மாட்டார்களா என்று தேடி வருவான். நாம் போய் திணிக்கப்படுவது துப்பப்படும். சரிங்களா? அவரவர்கள் அடுத்த 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 நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அவன் ஊக்கம் உயர்வானதாக இருக்க வேண்டும். சரியா? உடையான் உடை. சரியா? நல்லா நுழைந்து பல புலன்கள் வழியாக பல விஷயங்களை வாழ்க்கையில் அனுபவப்பட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். சிறந்த திறன்கள் அப்பொழுதுதான் நம்மிடம் வரும். நீ எதையோ அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா வேடிக்கை தான் பார்க்க முடியும். உட்கார்ந்த இடத்தில் பலவற்றையும் கதர் பண்ண தெரியணும். நிறைய கேட்கணும், கொஞ்சமாக பேசணும். மோட்டிவேஷனல் என்பது நம் மாணவர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு சிறந்த ஆசிரியராக நல்ல பெயர் வாங்குவதற்கு கூட அதை இறைவனுடைய அருள் மட்டும் பத்தாது என்று சொல்லவில்லை. போதும் என்று நினைத்து இறைவன் பார்த்துக்கொள்வான் இல்லை. நம்மளுடைய திறன் எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டும். நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். புத்தகத்தில் படித்து 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 கற்றுக்கொள்வதை விட கண்ணால் கேட்டு பார்த்து நுகர்ந்து தொடுவுணர்வு முதல் கொண்டு அப்படித்தான். சரியா? அப்பொழுது கற்றலினும் கேட்டலினுதுன்னு இதை தான் சொன்னாங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறவங்க கேட்டாவது கொஞ்சோண்டு திருந்துறானா பார்ப்போம், அப்படி தான் கொடுக்குறாங்க. ஆனால் நாம் வாழ்க்கையில் நாம் சிறந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் பல வருடங்களாக நம் மனதில் ஊறி போய் ஊற்றெடுத்து உள்ளே அமர்ந்து கொண்டிருக்கும் ஒரு சிறந்த நோக்கம். நான் இப்படித்தான் ஆக வேண்டும், இதுவாகத்தான் ஆக வேண்டும் என்று உள்ளே உறுத்தி கொண்டே இருக்கும். அது ஓடிக்கொண்டே இருக்கும். நீ உன்னுடைய கடமை செய்து கொண்டே இருப்ப. கடமையை செய், பலனை எதிர்பாராது. அது தானாக காலம் வரும்போது அடித்து கொண்டு வந்து உன்னை தேரை இழுத்து தெருவில் விட்டு ஓடுடா என்று சொல்லிவிடும். சிறந்த மாணவர்களாக சிறந்த மன வாழ்க்கையிலிருந்து மாணவ வாழ்க்கையிலிருந்து மன வாழ்க்கை வரையில் ஒவ்வொரு அடியும் சிறந்த அடிகளாக எடுத்து ஓடாதீர்கள். நின்று நிதானத்தோடு செயல்படுங்கள். அடுத்தது நாம் செய்வது சரியா தவறா? யாரிடம் பேசுகிறோம்? நாம் பேசுவது சரியா தவறா? சரியா? யாரிடம், எங்கே, எப்போது, எவ்விடத்தில் பேசுகிறோம்? எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசிட முடியாது இல்லையா? அப்பொழுது எல்லாவற்றிற்கும் முக்கியத்துவம் கொடுத்து நாம் நிதானத்தை கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப நிதானமாகவும் இருக்கக்கூடாது, சோம்பியும் தெரியக்கூடாது. வாழ்க்கை கடந்து சென்று கொண்டே இருக்கும். சரியா? சிறந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். நீ அப்படியே உட்கார்ந்திருந்தால் ஏமாற்றம் மட்டுமே கிடைக்கும். நல்ல மாற்றம் வேண்டுமா, ஏமாற்றம் வேண்டுமா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். சரியா? மோட்டிவேஷனல் கொடுக்கட்டும், ஆனால் நீ உனக்கு மோட்டிவேட் பண்ணி கொண்டு போ. அப்பொழுது உன் வாழ்க்கை உயரும். நன்றி, வணக்கம்.